விஜயனுடைய பேச்சை கேட்டிங்களா சார்? அதுக்கு ஆராசா அதுக்கு ஒரு பதிலடி மாதிரி உட்காந்து பேசியிருக்காரு. விளக்கம் கொடுத்தே ஆகணுங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. எந்த விதமான கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அண்டு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் திரு விஜய் பேசி சென்றிருக்கிறார். தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறதையே உணராமல் அவர் பேசி சென்றிருக்கிறார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விமர்சனத்தில் ஏதாவது உண்மை இருக்கா சார்? முதல்வர் ஒரு 20 நாளாக பேசலை, பேட்டி கொடுக்கல, இப்படியெல்லாம் பொதுவாக ஊடகத்தில் பல விதமான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. எதுக்குமே பேச மாட்டேங்கிறார். ஒரு 20 நாள் கழித்து அவர் பேசுகிறார். பேசும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது, பட் ஏதாவது விஷயம் பதில் சொல்கிறார் அவர். அது பொதுவாக எதிர்கட்சிகளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கசக்கவும் செய்யும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன அவர் பேசினாலும் பதில் சொல்கிறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் எதிர்கட்சிகள். பதில் சொல்லட்டும், அதனால் ஒரு தப்பு இல்லை. அவர் என்ன பேசினார், அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, மக்கள் நம்ம பார்க்குறோம். அவர் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறார். அதாவது எனக்கு பல்வேறு புகார்கள் அதெல்லாம் சொன்னாங்க, இப்போ நான் அதுக்கு பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும், எதிர்கட்சிகள் கண்ணு கெட்டின தூரம் எதிர்கட்சிகள் இல்லைன்னு சொன்ன ஊர் இந்த ஊர். அப்போல்லாம் பெரிய ஒரு விமர்சனம் அதுக்கு வரல. நீங்கள்லாம் நிரந்தர முதல்வர்லாம் சொன்ன ஒரு காலம் உண்டு. ஆனால் இவர் எனக்கு எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்ல வர்றார். ஓகே, அதாவது எனக்கு எதிர்கட்சி ஒரு கட்சி இருக்குது. அது இன்னைக்கு நேற்று இல்லை, நேற்று என்ன பேசினார் இன்னைக்கு பேசுறார். தேர்தலுக்கு முன்னே முதல்வர் விஜய் என்ன பேசினார் தெரியுமா? எனக்கு திமுக தான் எதிர்ண்டார். சரி, மற்ற கட்சியில் அன்னைக்கும் அல்லுசிலும் தான் சொன்னார். என்ன அவர் சொல்லல, அதெல்லாம் மாறல, எக்ஸ்ட்ரான்னு சொன்னார். ஏன்னா எதிரி நேரடி எதிரி ஒரு ஆள் தான் இருக்க முடியும், சைடு எதிரிகள் யாருனாலும் இருக்கலாம். அதை பொதுவாக சொல்றார் அவர். இது ஒரு அவர் அதிமுகவுடைய எடப்பாடி அவர்களோ மற்றவர்களோ இன்பதுரையோ மற்றவர்கள் வைத்த விமர்சனத்துக்கு பெருசா ஒன்றும் பதில் சொல்ல, ரொம்ப எளிமையாக கடந்து போறாரு. பல எதிர்ப்பு அவர் வச்சாங்க. அந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்னா சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் அவர்களுக்கெல்லாம் எனக்கு எதிராக நான் நினைக்கல. எனக்கு எதிர் யாருன்னு சொன்னால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் அவரை போய் பார்க்கவும் செஞ்சார். பல எதிர்கட்சிக்காரங்களை பார்த்தாரு, 1-2 பேரை பார்க்காம இருந்திருக்கலாம், பார்த்தாரு. அவரும் மதித்தாங்க. அவரும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நம்ம பொறுமையாக இருக்கணும், ஒரு 6 மாதம் நம்ம நேரம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் செய்த ஒவ்வொரு சாதனைகள்னு சொல்லலாம், அல்லது அவருடைய திட்டங்கள் சொல்லலாம். உதாரணமாக மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாரு. அதை தொடர்ந்து கொடுக்காம கூட இருக்க முடியும், ஒரு கட்சி கொடுத்தாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார். என்ன பாராட்டினார்? திராவிட மாடல் இதை தொடருதுன்னு சொன்னார். சரிதானா? அதே மாதிரி 100 யூனிட்டுங்கிறத 200 யூனிட்டாக அறிவிக்கிறேன்னு அறிவித்தார். அதே மாதிரி பஸ் அதுவும் திராவிட மாடல். ஒரே ஒரு குறுக்கீடு சார், இங்கே பாருங்களேன். நீங்கள் பேசிகிட்டே போகும்போது அப்படியே சொல்லிட்டெல்லாம் போயிட முடியாது. 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது அரசாங்கத்தோட திட்டமே தவிர திமுகவோட திட்டம் கிடையாது. அதை கொடுக்காமலும் இருக்க முடியும்னு சொன்னீங்கல்ல, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதை உங்களுக்கு நான் தாலிக்கு தங்கம்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? தாலிக்கு தங்கம், அது லேப்டாப் நான் கேட்குறேன். ஐயா கொடுக்காம இருந்தாங்க இல்லையா? அதிமுகவே கொடுக்காம இருந்தாங்க இல்லையா? அம்மா உணவகத்தை சீர் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா? இப்போ இந்த ஆட்சி நாங்கள் சீர் செய்கிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா? எதையுமே செய்ய முடியும். சொன்னீங்களே இன்னொரு விஷயம், திட்டம் என்பது அன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். அந்த திட்டம் அவர் தான் செயல்படுத்தினார். அதுக்கு பிறகு ஒரு அரசு செயல்படுத்துதோ இல்லையாங்கிறது அவங்க அரசாங்கத்துடைய விஷயம். இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவர் மகளிர் பஸ்ஸை என்ன பண்ணார், இவங்க மாநகரங்களை கொடுத்தாங்க, அவர் கிராமங்கள் வரையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு திட்டத்தை ஒரு அரசு செஞ்ச திட்டத்தை இது பண்ணுறாரு. அதே மாதிரி 7.5% முந்தைய அரசு கொடுத்துச்சு நீட் விலக்கு. இப்போ நாங்கள் 2.5% கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நானே நேரடியாக போய் சொன்னேன், அதற்கான வேலை நடக்குது. அதே மாதிரி சமூக நீதி பேசக்கூடிய நம்ம மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நான் கேட்டேன், குரூப் 1 தேர்வு 37 வயசு வரை தான் தமிழ்நாட்டில் எழுதலாம். வேற தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் மாநிலங்கள் 47லேருந்து 49 இருக்குன்றோம். கடந்த முறை கொடுக்கல, இந்த முறை அதுக்காண்டி நான் போய் சொன்ன உடனே அதுக்குள்ள வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரங்களில் வெளியில் வரும்.
அதே எதுக்கு சொல்ல வரேன்னா, அதே திராவிட மாடல் அரசு தொடர் பரவல் கொடுத்துச்சு நம்ம சிறைவாசிகளுக்கு 38 வருஷங்களுக்கு. இப்போ போய் சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, இம்மிடியேட்டாக கையோடு இது பண்ணி நேற்று அமைச்சர் என்ற காமிக்கிறாரு, ரெடி ஆயிடுச்சு, கையெழுத்து சிஎம் கையெழுத்து ஆனவுன்னு உங்களுக்கு அந்த பரவல் கிடைக்குங்க. இப்போ ஒரு அரசு ஏற்கனவே செஞ்ச நல்ல திட்டங்களையும் செய்யுது, அந்த நல்ல திட்டங்களை கூடுதலாகவும் செய்யுது. இப்போ 100 யூனிட்டுங்கிறத 200 யூனிட் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் தொடர்ந்து செயலில் காமிச்சிக்கிட்டு இருக்கார். யார்? நம்முடைய முதல்வர். அவர் பேசித்தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அப்படித்தான் அவர் 20 நாள் கழித்து திருச்சியில் வந்து பேசுகிறாரு. அவர் பேசும்போது அரசியலையும் பேசுகிறாரு, மக்கள் திட்டங்களையும் பேசுகிறாரு. அதாவது மக்கள் திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஆக்ஷன், அதாவது பேசுவதை விட செயல்படுத்துவது. அதை அவர் நான் செய்கிறேங்கிறார். நான் எல்லாத்தையும் செயல்படுத்துறேன். பேசுறவங்க நச நசன்னு பேசுறவங்க பேசட்டும், பொசு பொசுன்னு பேசுறவங்க பேசட்டும், குசு குசுன்னு பேசுறவங்க எதைனாலும் பேசிட்டு போட்டும். இதுக்கெல்லாம் நான் கிசு கிசை பற்றி நான் கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார். அப்படின்னு அவர் பேசல, அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார். அதனால பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அது அவங்க கடமை. ஆனால் மக்களுக்கு தெரியும், ஒரு ஆட்சியை வந்து நம்ம ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம், 10 இடம் குறைச்சாலும் 108 இடம் கொடுத்துருக்கோம். அந்த ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் மேல மக்களுக்கு இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த 6 மாசமோ அல்லது நான் 3 வருஷமோ 2 வருஷமோ அந்த கோவம் வரத்தான் செய்யும். அவரை புதுசாக ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. அதுக்கே 6 மாதம் ஆகும்னு நான் சொல்லலை, பேரறிஞர் அண்ணாலேருந்து பெருந்தலைவர் காமராஜ் வரையும் சொன்னது தான். ஒரு பொண்ணு புதுசாக வந்தால் அஞ்சரைப்பட்டி எங்கே இருக்குது, அதில் என்ன இருக்குது, ஊர் சொந்த பந்தம் யார், யாருக்கு சித்தப்பா யாருக்கு மாமா அப்படிலாம் தெரியாது. அது தெரிய வர அதுவரை பொறுமையாக இருப்போங்கிறது அதைத்தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொன்னார். ஒரு 6 மாதம் இது எப்போ சொன்னது, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு. அப்போ ஒரு தப்பு பண்ணாங்க. மேடையில் இருக்கிறாரு, கண்ணதாசன் மேடையில் இருக்காரு, ஒரு காங்கிரஸ்காரன் அடிபட்டு வந்து கூட்டு வந்து ரத்தத்தோட காமிக்கிறாங்க. ஏப்பா இப்போ போய் காமிக்கலாமா, முதல் அவன் ஆஸ்பத்திரி கூட்டு போ, நம்ம எதிர்கட்சி அவங்கள 6 மாதம் நம்ம நேரம் கொடுத்துருக்கோம், பொறுமையாக இருப்போம்னு சொன்னார். இது வந்து அன்றைக்கு நடந்தது. அது மாதிரி இப்போ வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வேலையோ அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, இவங்க வந்து இங்க என்னென்ன இருக்குன்னு இவர்கள் தெரிந்து கொண்ட பிறகுதான் நீங்க இங்க நிர்வாகம் சரியா நடக்கும்னு சொல்றீங்க, அப்படியா? புரியுது. எப்படி இங்க இந்த கவர்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு இவர்கள் தெரிந்து கொண்ட பிறகுதான் இவர்கள் புதிதாக திருமணமாகி வந்திருக்காங்க. இந்த வீட்டில் எந்த ரூம், எந்த பீரோல என்ன இருக்கு, எங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் இது நல்லா நடக்கும்னு சொல்றீங்க, அப்படியா? அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இவங்களுக்கு மட்டும் இல்ல, பெருந்தலைவர் காமராஜரும் புதுசா தான் வந்தாரு. சரி, வந்த உடனே என்ன செஞ்சாரு, அதுவரை காங்கிரஸ் தொலைச்சி அறிவேன்னு சொன்ன பெரியாரை போய் பார்த்தாரு. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு, அவர் வரவே வரக்கூடாதுன்னு சொன்ன பெரியாரை போய் பார்த்தாரு. யார் பார்த்தா? அண்ணா, இது உங்க ஆட்சிங்க, நீங்க தான் தலைவர் எங்க கட்சிக்குன்னு சொன்னார். இதெல்லாம் அதுவரையும் அவங்க வந்து விமர்சனங்கள் பண்றது இல்லை. விமர்சனங்கள் பண்ணலாம். இப்ப ஒரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணா அது பெருசா எடுத்துக்கலாம். அதனால இவர் யாரோ பண்றாங்க, அதை பத்தி அவர் கவலைப்படுறதில்லை. அவர் ராஜாவா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், அவங்க வேலை, அவங்க கடமை செய்யறாங்க. நான் அதையும் நான் குறைச்சல. விமர்சனங்கள் அவசியம்தான். ஆனா இவர் 20 நாளா பேசாம 21ஆவது நாள் பேசுறாரு. நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க சொல்றாரு. ஓகே, அப்படி சொல்லல சார். அவர் சொல்லாதது. ஓகே, ஹிதாயத்துல்லா சார், சென்னை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 50 சர்வதேச பெருநகரங்களில் ஒன்று. இங்கே ஒரு கமிஷனர் ஒருத்தர் இருக்கிறார், போலீஸ் கமிஷனர். இதற்கு முன்பாக இருந்த ஒரு கமிஷனர்கிட்ட அவர் போயிட்டு புதுசாக ஒரு கமிஷனர் வந்த பிறகு இங்கே இவ்வளோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அந்த புதிய கமிஷனர் செய்தியாளர் சந்திக்கும் போது, ஏற்கனவே இருந்த கமிஷனர் இவ்வளோலாம் பண்ணி விட்டு போயிட்டார், இவரெல்லாம் நடவடிக்கை எடுக்காதது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அந்த விளக்கம். அப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்ன விளக்கம். அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தெரியாதவன், இல்லை இந்த அரசாங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்ட்டு தெரியாத மூடர்கள் வேண்டுமானால் அருள்மொழிவர்மன் சொன்னதை போல அவருடைய என் மேலே பழி போடுறாங்க அப்படின்ட்டு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு இரக்கத்தை கசிய விடுவார்கள், அவங்களுக்கு ஒரு பச்சாதாபம் வரும். ஆனால் இந்த நிர்வாகம் பற்றி ஓரளவு தெரிந்தவர்களுக்கு யாருக்குமே அதெல்லாம் வராது, கோபமும் ஆத்திரமும் தான் வரும். இவர் எடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா, ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருல்ல, என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்கன்ட்டு. இது எவ்வளோ நாளைக்கு எடுபடும் நினைக்கிறீங்க? வந்து உங்களுக்கு அருள்மொழிவர்மன், எனக்கு நம்ம வேணால் பல விஷயங்களை மறந்துடலாம். ஓட்டு போட்ட மக்கள் நம்மளை விட புத்திசாலிகள். களஞ்சியம் காலி, கஜானா காலிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. சரி, என்னமோ புதுசாக விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஏதோ தப்பாக சொன்ன மாதிரிலாம் நம்ம பேசுவதல்ல. அதே மாதிரி இங்கே ஸ்கிரிப்ட்லாம் பேசப்பட்டது.
உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு திமுகவில் பல தலைவர்கள் முன்னோடி தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஏன் கலைஞர் முன்னாடி வந்து நின்றார் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய வசனம் தான். அதுவும் பராசக்தி வசனம் இன்றைக்கும் பேசப்படுது. பேரறிஞருடைய அண்ணா வசனம் தான் அவரை இன்னும் தூக்கி நின்றுச்சு. அவங்களும் நடிகர்கள் தான். ஏன் நம்முடைய இன்றைய துணை முதல்வரும் கவர்ச்சி தான், நடிகர் தான், அவர் நடித்தவர் தான். சில நாடகங்கள்லையும் படங்கள்லையும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடித்தவங்களால் அந்த கவர்ச்சி ஸ்கிரிப்ட் அவரை பற்றியும் தவறாக சொல்லப்படுது. துண்டுச்சீட்டுன்னு சொன்னாங்க. அவரை பற்றி சில தவறான வார்த்தையில் சொன்னாங்க. எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். யார்? முதல்வர் ஸ்டாலின். அன்றைய முதல்வர் ஸ்டாலினை பற்றி பேசும்போது. அதனால் அன்றும் பேசுவாங்க சார், இன்றும் பேசுவாங்க. அல்லு சில்லுனா என்ன சார்? 3 தேங்காய் இருக்குது, ஒரு தேங்காயை உடைச்சோம்னா அந்த ஒரு தேங்காயில் வரக்கூடிய அல்லு சில்லு தான். அதிமுக தேங்காயை உடைச்சாங்க, அதில் உள்ள அல்லு. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவருக்கு சிரிக்கலாம், ஏன்னா சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்புங்கிற பாட்டே நமக்கு தெரியும். அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தம்பி, என் தம்பி சிரிச்சா எனக்கு எனக்கு. அதனால உண்மை என்ன, மக்கள் நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடாது. நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க மக்கள், அப்படிதான் நம்ம சிந்திக்கணும். அதனால ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்றக்கூடிய அது ஒன்று ஒரு பழமொழினா அதுக்கு ஒரு இது உண்டு. இப்போ 6லும் சாவு 100லும் சாவுனா என்ன தெரியுமா? கர்ணன் சேர்ந்து 5 தர்மன் சேர்ந்து 6 பேர் சேர்ந்தாலும் சாவு யாருக்கு? கர்ணனுக்கு. இங்கே 100லும் சாவு, துரியான் சாவு. அதனால ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்குது. நம்ம வேற எதுக்கும் சொல்றோம். அது மாதிரி இன்றைக்கு வந்து மகாராஷ்டிராவுக்கு ₹1 கொடுத்தா பாருங்க, வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன்னு சொல்றாங்க சார். வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன்ட்டு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. மரிய வில்சன் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருமா சார் அரசாங்கம்? இல்ல சார் சொல்றேன், எல்லா இடத்துலயும் டிஎம்கே பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருமா? இங்க லாண்ட் ஆர்டர் தெருவுக்கு தெரு வந்து போதை மருந்து கிடக்குதுன்னு சொல்றாரு முதலமைச்சர். சரியா? ஏதாவது ஒரு சிட்டியினுடைய எஸ்பியோ ஒரு போலீஸ் கமிஷனரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் வேலையில் இருந்துட முடியுமா? நீங்க சொல்லுங்க சார். என்ன சொல்ல விடுங்க. கடந்த நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கடந்த 5 ஆண்டுகள் 8900 கொலைகள், 3720 இரட்டை கொலைகள், 20000 பாலியல் குற்றச்சாட்டுகள் ஆண்டுதோறும். வேணா உங்களுக்கு சொல்றேன். நான் என்னமோ புதுசா ஏதாவது சமூக குற்றங்கள் வந்து டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கும். அதையும் நான் சொல்றேன். ஒவ்வொரு வருஷமா நடந்த கொலைகளை சொல்றேன். நான் 2021 1597, 2022 1575, 2023 1562, 2024 1448, 2025 1400. ஒரு நாளைக்கு 10 கொலைகள் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன், எல்லா மக்கள் தாவேக்காரன் போய் யாராவது கொலை செஞ்சு அவனுக்கு இந்த அரசாங்கம் காப்பாத்துச்சா? முந்தின அரசாங்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக காரங்க தப்பு செஞ்சாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிச்சு. அதை தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீக்கிறாங்க, அவங்களும் நீக்கிறாங்க. அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடங்கிற தூக்கி ஒரு ஓரமாக வச்சிருங்க சார். இப்போ நான் சொல்ல வர்றது செய்தி குறிப்பு. டெல்லி போனாரு, மேகதாது விஷயத்தை பேசினாரு, நிதி விஷயத்தை பேசினாரு, அந்த அம்மையாரை சந்திச்சாரு, எங்களுக்கு வந்து விமான நிலையம் வேணுன்றாரு கொசூர்ல, அதே மாதிரி வந்து இந்த மெட்ரோ கொடுங்கன்றாரு. இது பூரா செய்தி குறிப்பில் வந்திருக்கு. அவங்க பேசுனது என்னன்னு இன்னைக்கு கூட திரு கட்காரியை போய் பார்த்திருக்காரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. என்னென்ன கேட்டிருக்காரு? 6 வழிச்சாலையை 8 வழிச்சாலையை ஆக்குங்கன்னு சொல்லி செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் வரையும் கேட்டிருக்காரு. மதுரவாயில் திட்டம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் 14000 கிலோமீட்டர் வந்து டபுள் ஆக்கணும் சார். கேட்குறாங்க, அது வந்துகிட்டு இருக்கு. இந்த 22 நாள்ல என்னைய பொறுத்தவரை அதிகமாக செஞ்சிருக்காங்க. அதாவது முன்னாள் ஆட்சியில கூட 2-3 திட்டங்களை முதல் கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு 5-6 விஷயங்களை பண்ணியிருக்காங்க. என்ன சார்? நான் தான் சொன்னேன் இல்லையா? தெரியல, சொல்லுங்க. நீங்க அதான் 5-6 திட்டங்கள் என்ன திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க. அதாவது 100 யூனிட் 200 ஆக்குனது, அதே மாதிரி வந்து மகளிர் உதவித்தொகை கண்டினியூ பண்ணது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு பண்ணது எப்படி? நீங்க சார் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு. நானாச்சும் தெரிஞ்சுக்கிறேன் சார். சதீஷ், அதாவது நம்ம என்ன சொல்றோம், 5-6 திட்டங்கள் சொன்னீங்களா? சொல்லுங்க சார். இது 5-6 திட்டத்தை இந்த கவர்மெண்ட் பண்ணிருக்கு. பஸ்ஸை வந்து கிராமங்கள்ல இருந்து எல்லா ஊருக்கு கிராமங்களுக்கும் கொடுத்தாங்க இல்லையா? கையெழுத்து போட்டாங்க இல்லையா? போட்டாங்களா? ஆமா சார், போட்டிருக்காங்க சார். ஆமா, அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அம்மா உணவகத்தை சரி பண்றதுன்னு அதுக்கு ஒரு பணத்தை ஒதுக்கி இருக்காங்க. இப்படி பல காரியங்களை அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க சார். நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க நம்ம வந்து பொதுவா விமர்சனம்ங்கிறது வேற. ஆனா இந்த 20 நாள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசாம பல காரியங்களை செஞ்சிருக்காங்க. இருமொழி திட்டம் இருக்காங்க, பிஎம்சி எதுக்குறாங்க, எல்லாமே கடந்த ஆட்சி செஞ்சதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போய் பேசுனதுல வந்தே மாற விஷயமும் பேசியிருக்காரு. நான் என்ன சொல்ல வர்றேன், பிரதமர்கிட்ட பேசுனது என்ன அப்படிங்கிறது செய்தி குறிப்புல எல்லாம் வந்திருக்கு. நிதியமைச்சர்கிட்ட பேசுனது செய்தி குறிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கட்காரியை பார்க்கறது செய்தி குறிப்பு வந்திருக்கு. நாம போறாங்க பேச மாட்டேங்கிறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. அது வரும், நம்ம பார்க்கணும். சொல்லுங்க, கேளுங்க. அம்மா உணவகத்தை
சென்னையில் நீங்கள் சரி பண்ணணும்னா கார்ப்பரேஷனுடைய வார்டு கவுன்சில் ரெசல்யூஷன் போட்டு தான் பண்ண முடியும். நகராட்சியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை சரி பண்ணணும்னா வார்டு கவுன்சில் தீர்மானம் போட்டு தான் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியாதுன்னா சார் அரசாங்கம் வந்து அதுக்காண்டி உள்ள முயற்சி எடுத்திருக்கு சார். மின்சார விஷயத்துல மின்சார தட்டுப்பாடு இல்ல, யாரோ சில அதிகாரிகள் எப்படி நீங்க சில அதிகாரிகள் தவறு செஞ்சதை இப்ப சரி பண்ணி இருக்காங்க. நான் சொல்றது ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுது அந்த ஆட்சிக்கு ஆதரவானவர்கள் தவறு செய்வார்கள், அது கண்டுபிடிக்கப்படும். இது நம்ம கண்ணால பார்த்தது. அதனால பல விஷயங்கள் நீங்க ஒட்டுமொத்தமா கொண்டு போய் அவங்க மேல செய்யாது சார். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க ஒரு ப்ராசஸ் செய்யணும்னா இங்க நடைமுறைகள் இருக்கு. சும்மா அப்படியே வாய் வார்த்தையில எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே பேப்பரா வேணும். நீங்க தானே சார் சொன்னீங்க ஐஏஎஸ் எத்தனை ஐபிஎஸ் ஆமா அவங்க தான் சார் ஆட்சி ஆடுறாங்க. ஆமா சார், மேல்பார்வை தான் பாக்குறாங்க யாரா இருந்தாலும். அதிகாரிகள் ஆட்சி நம்ம சொல்லலையா கடந்த ஆட்சியை? அதனால யோசிச்சு பாருங்க. அதிகாரிகள் நீங்க தான் சொன்னீங்க, அதிகாரிகள் அரசு இயந்திரம், அதுக்கு பேர் அரசு இயந்திரம், அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த அரசு இயந்திரத்தை வந்து மேல்பார்வை டைரக்ஷனை மாத்தி விடுறதா சார் முதலமைச்சரோ அமைச்சர்களோ. இது நீங்க சொன்னதுதான் சார். நான் ஒண்ணு உங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்க பாருங்க சார், இங்க இருக்கக்கூடிய மண்டலம் வார்டு, அந்த வார்டுல எத்தனை அம்மா உணவகம் இருக்கு, அதுல எந்த அம்மா உணவகம் எந்த தெருவில் இருக்கு, அந்த தெருவில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை எதனால சீர்படுத்தணும் இப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இங்க நோட் போட்டாதான் பண்ண முடியும். கவர்மெண்டோட ஒரு பைசாவை அப்படியே ஒரு ஆர்டர்ல எல்லாம் பண்ணிட முடியாதீங்க சார். என்ன சார் நீங்க கேக்குறேன்? அந்த வாடா சார் அம்மா உணவகத்தை உருவாக்குச்சு, அந்த கோட்டமா சார் உருவாக்குச்சு, அரசாங்கம் உருவாக்குச்சு சார். அது திமுக கட்சியா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் அரசு உத்தரவுனாலதான் சார் அது செயல்படுது. அப்படி அடிப்படை சார். இது எந்த வார்டு உறுப்பினரும் போய் நான் அம்மா உணவகத்தை உருவாக்குறேன்னு சொல்ல முடியாது. அப்படி எங்க சார் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஏன் சார் துறை இப்படி இருக்கு? ஒவ்வொரு துறையும் அது வந்து கல்வித்துறையா இருக்கட்டும், எல்லா துறைக்கும் தெரியலையா இல்ல முதல்வர் அமைச்சர் சொல்றதா சார் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ வார்டு உறுப்பினர் போய் அம்மா உணவகத்தை உருவாக்குனாரு அவரால் அப்படின்னு சொன்னா அது நம்ம கேட்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. நல்லது சார், நல்லது.